ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா டைம் அண்ட் ஒர்க்கில் பார்ட் 5 தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்ட் 1லேருந்து 4 வரை போட்டாச்சு. அதெல்லாம் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோக்கான டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் வச்சுருக்கேன். ஸோ மறக்காமல் கிளிக் பண்ணி பார்த்து முடிச்சுக்கிட்டு இந்த பார்ட் 5 பார்க்க வாங்க. அப்போ தான் அந்த பார்ட் 5 உங்களுக்கு புரியும். ஸோ பார்ட் 5 பொறுத்தளவில் கொஸ்டின்ஸ் பேஸ்ட் ஆன் எஃபிஷியன்சி ஆஃப் ஒர்க்கர். சரியா? ஸோ ஒர்க்கருடைய எஃபிஷியன்சி பொறுத்து அந்த ஃபுல் பார்ட் இருக்க போது. ஸோ இந்த பார்ட் 5 நம்ம கரெக்டாக ஒரு 11 கொஸ்டின்ஸ் பார்ப்போம். 11மே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த 11 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எஃபிஷியன்சி வச்சு எந்த கொஸ்டின் கேட்டாலும் டக்குன்னு ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு அதை ஃபுல்லாக பாருங்கள். சரியா? என்னடா 30 மினிட்ஸ் பார்க்கணுமா அப்படின்னு நினச்சா கஷ்டம். அப்படிலாம் நினைக்கவே கூடாது. 30 மினிட்ஸ் தான் ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா 10 நிமிஷத்துலேயே முடிக்கலாம். உங்களுக்கு புரியாது. ஏன் 11 கொஸ்டின் கொடுக்கல, ஒரு 5 கொஸ்டின் கூட முடிச்சிடலாம். ஸோ இந்த பார்ட் எடுத்தால் எல்லா கொஸ்டின் கவர் பண்ணிடணும். ஸோ அதுக்காக நம்ம கான்செப்ட்டு கொஞ்சம் வீடியோ லென்த்தாக போச்சுன்னா ஸோ லென்த்தாக இருக்குன்னு ஸ்கிப் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக நான் கம்ப்ரெஸ் பண்ணி தான் வீடியோ அப்லோட் பண்ணுவேன். ஸோ எம்பிலாம் நிறையா தீராது. ஏதாச்சும் ஒன்று இழந்தால் மட்டும்தான் ஒன்று கிடைக்கும். ஸோ நெட்டை இழந்துருங்க, அப்போ தான் உங்களுக்கு ஜாப் கிடைக்கும் அப்படின்னு நினச்சி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். சரியா? ஸோ இன்றைக்கான ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாம். A does half as much work as B in 1/6 of time. If together they taken 10 days to complete the work, how much time shall B take to do it alone கேட்குறாங்க. திருப்பின்னு சொல்கிறேன். பார்ட் 1லேருந்து 4 பார்த்துக்கிட்டு வாங்க, இல்லை புரியாது. சரியா? சரி, நம்ம இந்த கொஸ்டின் எங்கே கம்பேர் பண்ணலாம் அப்படின்னா பார்ட் 2 கூட கம்பேர் பண்ணலாம். ஸோ அங்கே அந்த ஃபார்மில் பார்த்துருப்பீங்க. கரெக்டாக? சரி, M1 T1 by W1 is equal to M2 T2 W2. ஏன் அதை போட்டிருக்கோம் அப்படின்னா கொஸ்டினே கொடுத்துருப்பாங்க. A does half as much work. ஸோ என்ன வருது உங்களுக்கு? அந்த எஃபிஷியன்சி வந்துட்டா. ஸோ 2 மடங்கு 3 மடங்கு அந்த ரேஷியோ அந்த மாதிரி கொடுத்து எல்லாமே எங்கே கொண்டு போய்க்கலாம்? அந்த எஃபிஷியன்சி அப்படிங்கிற டாப்பிக் கொண்டு போய்க்கலாம். அவங்க கொடுத்துருக்கிறது A B விட ஹாஃப் டைம்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது. A does half as much work. B ஏன் கம்பேர் பண்ணும்போது B ஹாஃப் ஒர்க்கு ஸோ இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் B in 1/6 of time. சரியா? ஸோ புரியுதா உங்களுக்கு? ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா B 1 அப்படின்னா A 1/2 அப்படிங்கிற மாதிரி குறிச்சிக்கலாம். அதே இது அடுத்த பாயிண்ட் பாருங்கள். ஆஸ் B in 1/6 of time. புரியுதா உங்களுக்கு? அதே இதில் ஏயும் பியும் கம்பேர் பண்ணும்போது டைம் வச்சு கம்பேர் பண்ணும்போது எப்படி இருக்கான்? A பியை கம்பேர் பண்ணும்போது 1/6 டைம்ஸ் இருக்குது அப்படி மாதிரி கொஸ்டினாக கொடுத்துருக்காங்க. அப்படி இருந்துச்சு அப்படின்னா டுகெதர் அவங்க 10 நாள் முடிக்கிறாங்க. என்ன கொஸ்டின் கேட்டிருக்கான்? B மட்டும். சரியா? ஸோ ஷால் B மட்டும் எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதான் ஃபார்முலா. அந்த ஃபார்முலா பார்த்துக்கோங்க. ஸோ கொடுத்துருக்கு அப்படி எழுதியிருக்கேன். சரியா? ஸோ ஒர்க் என்ன கொடுத்துருக்கான்? பிஏ கம்பேர் பண்ணும்போது A 1/2 டைம்ஸ் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்கான். ஸோ B 1னா A என்னது 1/2 டைம்ஸ் இருக்குது. கரெக்டாக? ஸோ டைம் என்ன கொடுத்துருக்கான்? 1/6 கொடுத்துருக்கான். ஸோ எது 1/6? A 1/6. A does half as much work as B in 1/6 of time. அப்போ என்ன அர்த்தம்? பிஏ கம்பேர் பண்ணும்போது A 1/6 டைம்ஸ் என்ன பண்ணுது? டைம் கொடுத்துருக்காங்க. 1/6 டைம்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க மாதிரி டைம் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ண போகிறோம்? இதை அப்படியே சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். எதில்? இந்த ஃபார்முலாவில். நம்ம M தெரியுமா? தெரியும். யார்? அந்த A. ஸோ A போட்டுக்கோங்க. அடுத்தது நமக்கு என்ன தேவை? T தேவை. ஸோ T எங்கே இருக்குது? தான் T யாரோட T தேவை? Aக்கு T தேவை. Aக்கு என்ன T இருக்குது? 1/6. ஸோ 1/6. அடுத்து யார் தேவை? W தேவை. W என்னது? ஒர்க்குக்கு A என்ன வரும்? 1/2. ஸோ 1/2 கீழே போட்டுக்கோங்க. இஸ் ஈக்குவல் டு B. மேன் யார்? அந்த B தான். ஸோ B போட்டுக்கலாம். அடுத்த யார் தேவை? T தேவை. ஸோ Bக்கு T என்ன? 1 டிவைட் பை Bக்கு ஒர்க் என்ன? 1. சரியா? இது சப்ஸ்டிட் பண்ணி போட்டுக்கலாமா? அடுத்து பாருங்கள். இந்த 2 என்ன பண்ணலாம்? மேலே கொண்டு போகலாம். ஓகேவா? ஸோ மேலே கொண்டு போனால் அந்த 2ம் 6ம் கேன்சல் ஆகி 3 வரும். ஸோ A × 1/3 இஸ் ஈக்குவல் டு Bன்னு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த 3 மேலே கொண்டு போய்க்கலாம். அப்போ A இஸ் ஈக்குவல் டு 3B அப்படின்னு கிடைக்கும். நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? நமக்கு என்ன கேட்டிருக்கான்? முதல்ல ஹவு மச் டைம் B மட்டும் கேட்டிருக்கான். அப்போ நம்ம எஃபிஷியன்சி மாற்றிக்கலாமா? ஸோ A = 3Bன்னு இருக்குது. ஆனால் A/B = 3/1 போட்டுக்கலாமா? வேறு ஒன்றும் பண்ணல. B எந்த கொண்டு வரேன்? கீழே 1 போட்டிருக்கேன். அவ்வளோதான். ஸோ A/B = 3/1. அதே இதை ரேஷியோவில் போட்டுக்கோங்க. A/B = 3:1 அப்படின்னு மாற்றிக்கலாம். ஸோ புரியுதா உங்களுக்கு? இவ்வளோத்துக்கும் இதெல்லாம் பண்ணி முடிச்சு இந்த ரேஷியோ கிடைக்கிது. எவ்வளவு? 3:1. ஆல்ரெடி இந்த ஒரு பார்ட்டில் பார்த்துட்டோம். எஃபிஷியன்சி கொடுத்துருப்பாங்க. நம்ம டேஸை கன்வெர்ட் பண்ணதுக்கு அப்படியே மாற்றி போட்டால் போதும். கரெக்டாக? ஸோ 1 Aக்கு 3 Bக்கு போயிடும். அவன் என்ன கொடுத்துட்டான்? 2 பேரும் சேர்த்து 10 நாள் கொடுத்துட்டான். அப்போ நம்ம என்ன பண்ணிக்கணும்? அவன் கொடுத்துருக்க மேலே போட்டுக்கணும். அவன் என்ன கொடுத்துருக்கான்? 2 பேரும் சேர்த்து உள்ளதை கொடுத்துருக்கான். ஸோ நம்மளும் 2 பேரும் சேர்ந்து பார்க்கணும். ஸோ 3 இருக்குது, 1 இருக்குது. ஃபார்முலா என்ன? HY/X + Y ஃபார்முலா. ஸோ போட்டுக்கலாமா? 3 × 1 3 டிவைட் பை X + Y. 3 + 1 4. ஸோ 3/4 இன்ட்டு என்ன கேட்டிருக்கான்? B மட்டும் கேட்டிருக்கான். Bக்கு வேல்யூ என்ன? 3. ஸோ இன்ட்டு 3 என்ன போட்டுக்கலாமா?
அடுத்த ஸ்டெப் என்ன வரும் 10/3 இந்த 4 மேலே போயிருமா ஸோ 4 அங்கே ஒரு 3 பாக்கி இருக்குது ஸோ இன்ட்டு 3 ரெண்டு கேன்சல் பண்ணிங்கன்னா 10 × 4 40 ஸோ அவ்வளோதான் வந்து இதுக்கான ஆன்சர் சரியா ஓகே அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ஆன்சர் வந்து 40 days ஓகேவா சரி அடுத்த கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் பாபு அண்ட் ஆஷா கேன் டூ அ ஜாப் டுகெதர் இன் 7 days ஆஷா இஸ் 3/4 times as efficient as பாபு the same job can be done by ஆஷா alone is டேஷ்னு கொடுத்துருக்காங்க சரி இதெல்லாம் டேரெக்டான கொஸ்டின் தான் கஷ்டப்படக்கூடாது பாபு ஆஷா கம்பேர் பண்ணுறாங்க பாபு கேன் டூ அ ஜாப் டுகெதர் இன் 7 days ஆஷா வந்து எத்தனை டைம்ஸ் கொடுத்துருக்காங்க 3/4 ஸோ 4 × 1 4 + 3 7 ஸோ 7/4 times as பாபு புரியுதா உங்களுக்கு ஆஷா வந்து 7 மடங்கு வச்சுக்குவோம் சரி 7 மடங்கு யாரோட ஜாஸ்தி பாபுவோட ஜாஸ்தி ஸோ 7னா 7/4 ஓகேவா ஸோ பாபு கம்பேர் பண்ணும்போது ஆஷா வந்து 7/4 டைம்ஸ் ஜாஸ்தி அப்போ பாபுக்கு 1 கொடுத்தீங்கன்னா இது கூட நீங்கள் என்ன பண்ணலாம் 7/4 போட்டால் என்ன வரும் ஏ கூட மதிப்பு வந்துடும் ஸோ பி வந்து 1 ஏ வந்து 7/4 இது எப்படி இருக்குது உங்களுக்கு ஃப்ராக்ஷன் இருக்குது கரெக்டாக இது ஃப்ராக்ஷன் இருக்கா அப்போ என்ன பண்ணிக்கணும் டினாமினேட்டர் என்ன நம்பர் இருக்கோ அதை இங்கேயும் பெருக்கிக்கணும் ஸோ பெருக்கினா 4 கேன்சல் ஆயிருமா ஒரு 7 ஆயிரும் இங்கே பெருக்குனா 4 ஸோ 4 4/7 அதான் என்னது பிக்கும் ஏக்கும் உள்ள எஃபிஷியன்சி நமக்கு என்ன தேவை டேஸ் தேவை சரியா ஸோ ஏன் டேஸ் தேவைன்னா இங்கே டேஸ் தான் கொடுத்துருப்பாங்க கரெக்டாக 7 டேஸும் கொடுத்துருக்காங்க அதனால டேஸ் மாற்றிக்கிடும் சில நேரங்களில் இங்கே எஃபிஷியன்சி கொடுத்தாங்கன்னா நீ மாற்றின அவசியம் இல்லை யூனிட் சேமாக இருக்கணும் அதனால் பிரச்சனை கிடையாது ஸோ எனக்கு கிடைச்ச எஃபிஷியன்சி அவன் கொடுத்துருக்க டேஸு அதனால் ரெசிபோக்கில் மாற்றி போட்டு டேஸ் கன்வெர்ட் பண்ணுறோம் ஸோ மாற்றி போட்டால் பிக்கு 7 வந்துடும் ஏக்கு வந்து 4 வந்துடும் அவன் என்ன கொடுத்துருக்கான் 2 பேரும் சேர்ந்து 7 டேஸ் கொடுத்துருக்கான் அவங்க கொடுத்துருக்க மேலே போட்டிருக்கோம் நம்ம ஃபார்ம்ல என்ன hy/h + y ஸோ 4 7s are 28 டிவைட் பை 7 + 4 11 சரியா ஸோ 11 மேலே போகும் இதை கட் பண்ணால் 4 கேன்சல் ஆயிரும் ஃபைனலாக 11 days தான் உங்களுடைய ஆன்சர் சரியா ஓகே தானே ஸோ எஃபிஷியன்சி கொஸ்டின் நம்ம ஈஸியாக போட்டுடலாம் ஸோ தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க சம் எப்படி பண்ணுறவங்க புரிஞ்சு பண்ணுங்கள் சும்மா மக்கப் பண்ணிட்டு போயிடாங்க சரியா அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மக்கப் பண்ணால் ஒன்றுக்கெல்லாம் ஆயிரும் ஸோ ஜஸ்ட் மக்கப் பண்ணாமல் அந்த டைப்பு எப்படி அப்ரோச் பண்ணுற மட்டும் பார்த்துக்கோங்க தேர்ட் கொஸ்டின் பாருங்கள் ஜோதி கேன் டூ 3/4 ஆஃப் அ ஜாப் இன் 12 days மாலா இஸ் ட்வைஸ் ஆஸ் எஃபிஷியன்ட் அஸ் ஜோதி இன் ஹவு மெனி டேஸ் வில் மாலா ஃபினிஷ் த ஜாப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரியா ஜோதி வந்து 3/4 பங்கு 3/4 ஜாப் வந்து 12 days முடிக்கிறாங்களாம் மாலா வந்து ஜோதியை கம்பேர் பண்ணும்போது ட்வைஸ் இருக்காங்களாம் எஃபிஷியன்சியில் அப்புறம் என்ன கேட்டிருக்காங்க ஹவு மெனி டேஸில் வந்து மாலா வந்து வேலையை முடிப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரியா கொடுத்துருக்கு அப்படி எழுதியிருக்கேன் ஜோதி வந்து 3/4 ஒர்க்கை வந்து 12 days முடிக்கிறாங்க கரெக்டு தானா ஜோதி வந்து 3/4 சரியா ஸோ ஆஃப்டர்நூன் கொடுத்துருக்கான் ஸோ ஜோதி 3/4 ஒர்க்கை வந்து 12 days முடித்தாங்க அப்படின்னா ஜோதி ஒரு நாளைக்கு அதை ஒரு ஜாபை எப்படி முடிப்பாங்க அப்படின்னா என்ன பண்ணால் போதும் ஸோ ஜோதின்னு இருக்குது இதை அந்த பக்கம் கொண்டு போகிறேன் அப்போ என்ன ஆயிரும் 3/4 வந்து 4/3 மாறி போயிடும் கரெக்டாக ஸோ ஜோதி இன்ட்டு 3/4 = 12 days அப்படின்னா ஜோதி மட்டும் நமக்கு தேவை இதை அந்த பக்கம் கொண்டு போகிறேன் அப்போ 12 × 4/3 மாறி போயிடும் கரெக்டு தானா ஸோ கட் பண்ண என்ன வரும் உங்களுக்கு 4 × 4 16 முடிஞ்சு போச்சா யார் கிடச்சிட்டாங்க உங்களுக்கு ஜோதி வந்து உங்களுக்கு கிடச்சிட்டாங்க கரெக்டாக ஜோதி வந்து நமக்கு கிடச்சிட்டாங்க அடுத்தது என்ன கொடுத்துருக்கான் மாலா இஸ் ட்வைஸ் எஃபிஷியன்ட் அஸ் ஜோதி ஸோ மாலா என்ன இருக்காங்க ஜோதி என்ன இருக்காங்க மாலா வந்து ஜோதியை கம்பேர் பண்ணும்போது ட்வைஸு ஸோ ஜோதி ஒன்றா இருந்ததுன்னா மாலா வந்து ட்வைஸ் இருக்கும் கரெக்டாக அவன் என்ன கொடுத்துருக்கான் டேஸ் தான் கொடுத்துருக்கான் ஸோ நம்ம என்ன பண்ணணும் டேஸை மாற்றிக்கணும் இந்த 1 கீழே போயிடும் இந்த 2 இந்த பக்கம் வந்துடும் ஸோ 1:2 ஓகேவா அடுத்தது நமக்கு இப்போ என்ன தெரியும் ஜோதிக்க வேல்யூ தெரியும் 16 தெரியும் அவன் கேட்டிருக்குது மாலா கேட்டிருக்காங்க இந்த இதை விட்டுருங்க நான் அது போட்டு வச்சேன் இது என்ன சேம் தான் பட் இப்போ வேண்டாம் 16 வந்து யாரு கூடியது ஜோதியோடையது நமக்கு யார் தேவை மாலா தேவை இந்த 16 நமக்கு தெரியும் ஆனால் ஜோதிக்கு இங்கே என்ன இருக்குது 2 இருக்குது அப்போது அந்த 2 தான் என்னது 16 அப்படின்னா அவன் என்ன கேட்டிருக்கான் மாலா தானே கேட்டிருக்கான் ஸோ மாலாக்கு வேல்யூ என்ன 1 ஸோ என்ன பண்ணுங்க அப்படி போட்டு கண்டுபிடிங்க ஸோ 2 கட் பண்ண 8 8 × 1 8 days அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு சரியா ஓகே தானா ஒரே ஃபார்மில் கொண்டு போய்க்கலாம் அதே தான் ஸோ ஜோதி வந்து 16 தெரிஞ்சு போச்சு நம்ம கண்டுபிடிச்சது அதாவது அவன் கொடுத்துருக்கான் அதை மேலே போட்டிருக்கோம் நம்மளாட்டு ரேஷியோ என்ன பண்ணுறோம் கீழே போட்டிருக்கோம் இன்டூ கேட்டுக்கு போட்டிருக்கோம் ஸோ பெருக்குனிங்கன்னா வர்றது தான் உங்களுடைய ஆன்சர் ஸோ ஆன்சர் வந்து 8 days ஸோ ஃபோர்த்து கொஸ்டின் பாருங்கள் A is twice as good as workman B and B is twice as good as workman as C. If A and B can together finish a piece of work in 4 days, then C can do it by himself in how many days கேட்குறாங்க
ஸோ ஏ பி கம்பேர் பண்ணும்போது ஏ வந்து ட்வைஸ் இருக்காப்புல, பி சி கம்பேர் பண்ணும்போது பி வந்து ட்வைஸ் இருக்காப்புல, ஏ அண்ட் பியை வந்து டுகெதராக என்ன கொடுத்துருக்காங்க 4 டேஸை முடிக்கிறாங்க. அப்படின்னா சி வந்து ஒத்த நாள் தனியாக இருந்து எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. சி மட்டும், சி கேன் டூ இட் பை ஹிம்செல்ஃப் இன் ஹவு மெனி டேஸ்ன்னு கேட்குறாங்க. ஸோ கொடுத்துருக்கதை அப்படி எழுத போகிறோம். இதில் இம்பார்ட்டண்டாக ஒரு பாயிண்ட் பார்ப்போம், சரியா? ஸோ அதனால் நோட் பண்ணிக்கோங்க, பார்த்துக்கோங்க. ஸோ ஏபிசி, ஸோ கொடுத்துருக்க எழுதிக்கலாமா, போட்டுக்கலாமா? ஏ வந்து ட்வைஸ் அஸ் பி. ஸோ ஏபிசி கொடுத்துருக்காங்க, ஏ வந்து பியோட ட்வைஸ் போட்டுக்கலாம். ஸோ 2 ஏனா பி என்ன இருக்கும், 1 இருக்கும். அடுத்து பி இஸ் ட்வைஸ் அஸ் குட் அஸ் பி அஸ் சி. ஸோ சிக்கு 1 கொடுத்தீங்கன்னா பி எப்படி இருக்கும், சியோட ட்வைஸ் இருக்கும். ஸோ 1 இங்கே 2. ஸோ இங்கே ஒரு கேப் இருக்கும், இங்கே ஒரு கேப் இருக்கும். நான் ரேஷியோ ப்ரொபோர்ஷனல் நல்லா தெளிவாக சொல்லி கொடுத்துருந்தேன். இந்த கேப் எப்படி ஃபில் பண்ணணும், பக்கத்தில் 1 இருக்குது, இந்த 1 காப்பி பேஸ்ட்டு. இங்கே கேப் இருக்குது, பக்கத்தில் என்ன இருக்குது, 2 இருக்குது, இந்த 2 அப்படியே காப்பி பேஸ்ட்டு, சரியா? அதுக்கப்புறம் என்ன பண்ண சொன்னேன், அப்படி இன்ட்டு பண்ணணும். ஸோ 2 × 2 4, 1 × 2 2, 1 × 1 1. என்ன ஆக்சுவலாக நமக்கு எஃபிஷியன்சி. இந்த டைம்ஸு ட்வைஸு அப்புறம் இந்த 1/4 இப்பெல்லாம் கொடுத்த என்ன தான் எஃபிஷியன்சி தான், சரியா? அந்த எஃபிஷியன்சி என்ன பண்ணணும், நமக்கு டேஸாக மாற்றணும், கரெக்டாக? ஸோ டேஸாக மாற்றுறதுக்கு இந்த கொஸ்டினை பொறுத்தவரை அவங்க பார்க்குற எப்படி இருக்கும், அப்படியே 1 இங்கே 2 இங்கே 4 போட்டமாக இருக்கும். ஆனால் அது கிடையாது. நமக்கு 2 மெம்பர்ஸ் என்ன பண்ணுவீங்க, அப்படியே கிளாஸில் போட்டுருவீங்க. ஸோ 3 மெம்பர்ஸ் 4 மெம்பர்ஸ் மேலே போச்சு அப்படின்னா என்ன பண்ணணும்னா, இந்த 3 நம்பருக்கு எல்சிஎம் எடுக்கணும். ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. இந்த 3 நம்பருக்கும் என்ன பண்ணணும், எல்சிஎம் எடுக்கணும். ஸோ 4 2 1, அதுக்கான எல்சிஎம் என்ன வரும், 4 வரும், கரெக்டாக? அடுத்தது இந்த 4, சரியா? இந்த 4 மாறுறதுக்கு எந்த நம்பரை பெருக்குவீங்க, இந்த 4 எல்சிஎம் கண்டுபிடிச்ச 4 மாறுறதுக்கு என்ன நம்பரால் பெருக்குவீங்க, 1ஆல் பெருக்குனா வரும், கரெக்டாக? அந்த 1 தான் இந்த 1. இந்த 2 வந்து 4 மாறுறதுக்கு என்ன நம்பர் பெருக்குவீங்க, 2 × 2 தானே 4. அப்போ இந்த 2 தானது இந்த வேல்யூ, இந்த வேல்யூ. அடுத்து 1 வந்து 4 மாறுறதுக்கு எந்த நம்பரை பெருக்குவீங்க, 4 பெருக்குவீங்க. ஸோ இந்த 4 தானது இந்த வேல்யூ, சரியா? ஸோ 2 பேர்னா அப்படி காசை போட்டுக்கலாம். ஒரு 3 பேரோ 5 பேரோ அப்படி போயிட்டு இருந்தால் 2க்கு மேலே போச்சுன்னா எல்சிஎம் எடுத்து இந்த மாதிரி பண்ணிக்கோங்க, சரியா? ஸோ உங்கள் டேஸ் என்ன வரும், 1:2, 2:4, ஓகேவா? அடுத்து நீ பழைய மாடல் தானே, என்ன கொடுத்துருக்காங்க, ஏ அண்ட் பி டுகெதர் என்ன கொடுத்தான், 4 டேஸ் கொடுத்துருக்கான். ஏ அண்ட் பி மட்டும் தான் கொடுத்துருக்கான். ஏ அண்ட் பி டுகெதர் 4 டேஸ் அவன் கொடுத்துருக்க மேலே போட்டிருக்கோம். நமக்கு ஏ அண்ட் பி மட்டும் டுகெதர் கண்டுபிடிக்கணும். ஃபார்முலா என்ன, HY/H + Y. ஸோ 1 × 2 / 3. ஸோ 2/3 வரும். ஸோ தான் 2/3 போட்டிருக்கோம். இன்டூ யார் தேவை, சி மட்டும் தேவை. சி தானே தேவை. ஸோ சிக்கு வேல்யூ என்ன, 4 தானே. ஸோ இன்டூ 4 என்ன போட்டுக்கலாம். இந்த 3 அப்படி மேலே கொண்டு போய்க்கலாம். ஸோ 3 × 4 × 4/2 வரும். இதை கட் பண்ணிக்கலாம். 4 2 8, 8 3 24 டேஸ். இதான் வந்து சி மட்டும் தனியாக பண்ணால் ஆகக்கூடிய நாட்கள், சரியா? ஸோ வீடியோ கொஸ்டின் புரிஞ்சவங்களுக்கு ஆன்சர் கிடச்சா தயவு செஞ்சு நோட்டில் செஞ்சு பாருங்கள், சிம்பிளிஃபிகேஷன்லாம், ஓகேவா? சரி, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 5th question, Kamal can do a work in 15 days. Bimal is 50% more efficient than Kamal in doing the work. In how many days will Bimal do that work ன்னு கேட்குறாங்க. அதாவது கமல் பிமல் 2 பேர் இருக்காங்க. ஸோ கமல் வந்து என்ன பண்ணுறாப்புல 15 days ஒர்க்கை முடிச்சிடாப்புல. பிமல் வந்து கமலை கம்பேர் பண்ணும்போது பிமல் வந்து 50% மோர் எஃபிஷியன்ட். சரி, நல்ல ஒரு வேலை செய்யக்கூடிய ஆள். எப்படி அந்த கமலை கம்பேர் பண்ணும்போது 50% ஜாஸ்தியாக இருக்கார். இன் ஹவு மெனி டேஸ் வில் பிமல் டு த ஒர்க் கேட்குறாங்க. பிமல் வந்து எத்தனை நாளில் வேலையை செஞ்சு முடிப்பார். ஸோ கொடுத்துருக்கு அப்படி எழுதியிருக்கும். ஸோ பிமல் கமல், சரியா? ஸோ பிமல் வந்து கமலை கம்பேர் பண்ணும்போது 50% ஜாஸ்தி. அப்போ கமல் வந்து நீங்கள் பர்சன்டேஜ் கொடுத்தா 100 போட்டுக்கலாம். ஸோ கேக்கு வந்து 100 போட்டதுனால இவருக்கு கம்பேர் பண்ண 50 ஜாஸ்தியாக இருக்கணும், கரெக்டாக? இவரை கம்பேர் பண்ண 50 வந்து ஜாஸ்தியாக இருக்கணும். ஸோ 100னா 50, 150 அவ்வளோதான். அதே 50 கம்மியாக என்ன பண்ணிக்கணும், 100லேருந்து 50 மைனஸ் பண்ணிக்கணும், சரியா? ஸோ இங்கே வந்து மோரும் கொடுத்தனால 100லேருந்து 50 கூட்டிக்கிடுறோம், சரியா? அடுத்து என்ன பண்ணலாம், இந்த 0 கட் பண்ணிக்கலாமா? 5 டேபிள்ஸ் போமா? ஸோ 5 3 15, 5 2 10, 3:2. இதானது எஃபிஷியன்சி, கரெக்டாக? அடுத்தது நமக்கு என்ன தேவை, டேஸ் தேவை. காரணம் என்ன, டேஸ் தான் கொடுத்துருப்பாங்க. இன் ஹோம் டேஸும் கேட்டுருக்காங்க. ஸோ டேஸை மாற்றிக்கணும். அப்படி மாற்றி போட்டுக்கோங்க. 2:3, ஓகேவா? அதுக்கு பண்ணிடலாமா? நமக்கு என்ன தெரியும், கமலுக்கு வந்து 15 டேஸ்ன்னு தெரியும். நம்ம கமலுக்கு என்ன இருக்குங்க, 3 தான் இருக்குது. அப்போ 3 தான் அவன் கொடுத்துக்க 15 அப்படின்னா என்ன கேட்டிருக்கான், பிமல் தேவை. பிமலுக்கு நம்பர் என்ன, 2. ஸோ இன்டூ 2 கட் பண்ண ஆன்சர். ஸோ 5 × 2 10. இதெல்லாம் கொஸ்டினா, இதெல்லாம் கஷ்டமா? ஸோ இதெல்லாம் வந்தால் விட்டுறாங்க தயவு செஞ்சு, சரியா? அடுத்த கொஸ்டின், P is 4 times as efficient as Q. P can complete a work in 45 days less than Q. If both of them work together, then in how many days the work will be completed? தமிழில் சொல்கிறேன். P வந்து Qவை கம்பேர் பண்ணும்போது P வந்து 4 மடங்கு ஜாஸ்தியாக இருக்காப்லையா.
பி வந்து ஒர்க்கை வந்து 45 டேஸில் முடிச்சிடாப்புல, சாரி 45 டேஸில் 45 டேஸ் கம்மியாக கியூவை கம்பேர் பண்ணும்போது பி வந்து 45 நாளுக்கு கம்மியாக வந்து என்ன பண்ணியாரு முடிச்சிடாரு. என்ன அர்த்தம்? பிக்கும் கியூக்கும் டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க அர்த்தம். நம்ம ஆல்ரெடி பார்த்துருவோம் அந்த ஒரு வீடியோவில் பார்த்தோம். பிக்கும் கியூக்கும் டிஃப்ரென்ஸ் என்னது 45. இது லெஸ்னாலும் சரி மோர்னாலும் சரி என்ன டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க. இஃப் போத் ஆஃப் தம் டுகெதர் என்ன பண்ணுறான் ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா எத்தனை நாளில் முடிப்போம் சொல்லி கேட்குறாங்க. சரியா? ஸோ பண்ணலாமா? பிக்யூ ரேஷியோ என்னது? பி வந்து 4 மடங்கு கியூ கம்பேர் பண்ணி போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ பி 4னா அது கியூ 1னா பி எப்படி இருக்கும்? 4 இருக்கும். கரெக்டாக? பி வந்து 4 டைம்ஸ் ஆஃப் கியூ. கரெக்டாக? அடுத்தது அந்த எஃபிஷியன்சி என்ன பண்ணணுமா? டேஸை மாற்ற போகிறோம். அப்படியே கிராஸில் போட்டுக்கலாமா? ஸோ 1 இங்கே போயிடும், 4 இங்கே வந்துடும். ஸோ பிக்கு வந்து 1, கியூக்கு வந்து 4. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், லெஸ் தேன் கியூ. பியும் கியூவும் கம்பேர் பண்ணும்போது 45 லெஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? அவங்க கொடுத்துருக்கத மேலே போடணும். ஸோ 45 மேலே போட்டாச்சா? அடுத்தது என்ன கொடுத்துருக்கான்? ரெண்டையும் கம்பேர் பண்ணி போட்டிருக்கான், டிஃப்ரென்ஸ் எடுத்து போட்டிருக்கான். நம்மளும் டிஃப்ரென்ஸ் எடுக்கணும். 4 - 1 3 இன்டூ அடுத்து நம்ம என்ன தேவை? ஹவு மெனி டேஸ் த ஒர்க் வில் கமிட் டுகெதர். சரியா? ரெண்டு பேரும் சேர்ந்து எத்தனை நாள் முடிவுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ சேர்ந்து என்ன அர்த்தம்? HY/X+Y ஃபார்முலா போடலாமா? 1 3 4 3 என்ன ஃபார்முலா என்ன? HY. ஸோ 4 × 1 4 டிவைடட் பை X+Y. ஸோ 4 + 1 5 போட்டுக்கலாமா? ரெண்டு கட் பண்ண 5 9 சார் 45. இது கட் பண்ணால் 3 3 4 சார் 12. அவ்வளோதான் ஆன்சர். சரியா? ஓகே தானே? இங்கே போட்டிருந்தேன், உங்களுக்கு புரியுதுன்னு எழுதி காமிச்சேன். ஓகே தானே? கொடுத்துருக்கு மேலே போட்டிருக்கோம், டிஃப்ரென்ஸ் எடுத்து கீழே போட்டிருக்கோம். இன்டூ அவன் டுகெதர் கேட்டனால ஃபார்முலா என்னது? HY/X+Y போட்டு முடிச்சு 30 போயிட்டே இருக்க முடியும். ஆன்சர் வந்து 12 days. 7th question. If 10 people can do a job in 20 days, then 20 people with twice the efficiency. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் வேர்டு. சரியா? நம்ம ஆர்வக்குள்ளே விட்டு வச்சுருவோம். twice the efficiency can do the same job in how many days கேட்குறாங்க. 10 பேர் ஒரு வேலையை வந்து 20 டேஸில் முடிக்கிறாங்க அப்படின்னா 20 பீப்புள் ஒர்க் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க எஃபிஷியன்சி என்னது? ட்வைஸ் த எஃபிஷியன்சி. சரியா? அப்போ எத்தனை நாள் ஆகும்னு கேட்குறாங்க. 10 பீப்புள் 20 டேஸ் முடிக்கிறாங்க, 20 பீப்புள் வேலை பார்த்தாங்கன்னா எத்தனை நாள் முடிப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. பட் 20 பீப்புள் எப்படி இருக்குது? அந்த 10 பீப்புள் கம்பேர் பண்ணும்போது எஃபிஷியன்சி ட்வைஸ் 2 மடங்கு ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம்? இந்த ஃபார்முலா M1D1 M2D2. கரெக்டாக? போட்டுக்கிட்டு இந்த மாதிரி வந்தால் போட்டுக்கலாம். சரியா? M என்னது? 10. நமக்கு டேட் என்ன? சரி, டே என்ன? 20 கொடுத்துருக்காங்க. டேஸ் 20. ஸோ 20 இஸ் ஈக்குவல் டு 20 பீப்புள் டே கேட்குறாங்க. கரெக்டாக? ஸோ 20 பீப்புள் போட்டுக்கலாம். 20 எப்படி இருக்குது? 2 டைம்ஸ் எஃபிஷியன்சி, ட்வைஸ் த எஃபிஷியன்சி. அப்போ 2 போட்டுக்கோங்க. இன்டூ D2 கண்டுபிடிச்சலாமா? கட் பண்ணால் 20 கேன்சல் ஆயிரும். இங்கே 2 இருக்குது, இது கட் பண்ணால் என்னது? 5. அவ்வளோதான். ஸோ D2 = 5. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. புரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி கொஸ்டின் வந்து இந்த ஃபார்முலா போடணும் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் ட்வைஸோ த்ரைஸோ கொடுத்தா அந்த ஃபார்முலா என்ன பண்ணணும்? 2 வந்து போட்டுக்கணும். ஓகேவா? சரி, மறந்தாலும் விட்டுறாங்க. கண்டிப்பாக சாய்ஸில் 2 போடாமல் செஞ்ச ஆன்சர் வரும்ல, அந்த சாய்ஸ் தான் ஏ சாய்ஸை வச்சுருப்பாங்க. ஆர்வக்கோளால் மாற்றி போட்டுறாங்க, கஷ்டம் போயிடும். 5 men, சரி 8th question. 5 men and 2 women working together can do 4 times as much work per hour as a man and women together. The work done by man and women should be in the ratio dash. 5 men 2 women ஒர்க் பண்ணுறாங்களாம். சரியா? 4 times ஒர்க் பண்ணுறாங்க. சரியா? எதுக்கு 4 times? ஒரு மென்னு ஒரு விமன் சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுக்கு. திருப்பி சொல்கிறேன், 5 men 2 விமன் ஒர்க் பண்ணுற வந்து சேர்ந்து ஒர்க் பண்ணுற வந்து எப்படி இருக்கான்? 4 மடங்கு ஜாஸ்தியாக இருக்கான். யாரை கம்பேர் பண்ணும்போது? ஒரு மென்னு ஒரு விமனு கம்பேர் பண்ணும்போது 4 மடங்கு ஜாஸ்தி. யார்? இந்த 5 men 2 women. சரியா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? ஒர்க் டன் பை மேனுக்கும் விமனுக்கும்ல ஒர்க் டன் வந்து ரேஷியோன்னு சொல்லி கேட்குறான். சரியா? நான் அப்படியே கொஸ்டின் அப்படியே எழுதிடுறேன். 5 men ஆன்னா ப்ளஸ் போட்டுக்கோங்க. சரியா? ப்ளஸ்ஸு நல்லா வச்சுக்கோங்க. ஆன்னா ப்ளஸ் போட்டுக்கணும். சரியா? ஸோ 2 women, ஸோ 2W. இது எப்படி இருக்குது? இஸ் ஈக்குவல் டு 4 times. ஸோ 4 as much work per hour as a men, as a men. ஸோ ஒரு மென்னு ஒரு விமனு. சரியா? ஸோ மென்னு ப்ளஸ் விமனு ஒரு ப்ராக்கெட் போய் 4 times. ஏன்னா 4 இங்கேயும் காமன், இங்கேயும் காமன். பண்ணலாமா? 5 men + 2W is equal to 4 × M 4M, 4 × W is equal to 4W. போட்டாச்சா? அடுத்தது இந்த 4M அங்கே கொண்டு போகிறேன். அப்போ என்ன வரும்? 5M - 4M 1M is equal to 2 அந்த கொண்டு போகிறேன். 4W - 2W is equal to 2W. அப்போது M is equal to 2W. என்ன கேட்டிருக்கான்? ரேஷியோ கேட்டிருக்கான். ஸோ டபிள்யூவை இந்த பக்கம் கொண்டு வாங்க. ஸோ கீழே வந்துடுமா? இஸ் ஈக்குவல் டு 2. ஸோ ரேஷியோ இருக்கும்போது 2:1. அவ்வளோதான். இந்த ஆன்சரை மட்டும் இல்லாமல் கொஸ்டினை பார்த்தா என்னடா அது கஷ்டமாக இருக்குன்னு தோணும். ஆன்சரை பார்த்தா ஈஸியாக தான் தோணும். ஆனால் நீங்கள் திருப்பி ரிவைஸ் பண்ணுவீங்க சுத்தம்.
ஸோ கொடுக்குற கொஸ்டின்ஸை நோட்டை போட்டு எழுதி வச்சுக்கோங்க, அப்பப்போ ரிவைஸ் பண்ணுங்கள். டவுட்னா வீடியோ பார்க்கவாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு மேத்ஸு ஈஸியாக முடிஞ்சிடும். அதில் டைம் அண்ட் ஒர்க்கு ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். சரியா? ஸோ அடுத்த கொஸ்டின் 9th கொஸ்டின், பார்த்து பயந்துடக்கூடாது. சரியா? நம்ம ஆல்ரெடி இது பார்ட் 3ல் வந்து 9th கொஸ்டின் 10th கொஸ்டினாக பார்த்துருப்போம். பார்ட் 3ல் இந்த மாடலில் நம்ம 9th கொஸ்டினாட்டும் 10th கொஸ்டினாக பார்த்துருப்போம். அதை பார்க்காட்டி பார்த்துக்கோங்க. சரியா? ஸோ பாருங்கள், ஏ இஸ் 1.5 டைம்ஸ். அங்கே வந்து வேறு மாதிரி இருக்கும், பட் இந்த விஷயங்கள் அங்கே இருக்கும். இங்கே வந்து எஃபிஷியன்சி யூஸ் பண்ணி செய்கிற மாதிரி இருக்கும், அவ்வளோ வித்தியாசம். சரியா? ஸோ ஏ இஸ் 1.5 டைம்ஸ் எஃபிஷியன்ட் தேன் பி, therefore takes 8 days less than B to complete a work if A and B work on alternate days. சரியா? work on alternate days and A work on first day. சரி, யார் first day? A வந்து first day. then in how many days the work will be completed? பண்ணலாமா? என்ன கொடுத்துருக்கான், என்ன தமிழில் சொல்லிடுறேன். ஏ வந்து பியை கம்பேர் பண்ணும்போது 1.5 டைம்ஸ் ஜாஸ்தியாக இருக்காப்புல. அப்புறம் ஏபியும் கம்பேர் பண்ணும்போது 8 days, அதாவது டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏபி டிஃப்ரென்ஸ் என்னது 8 days. ஆல்டர்னேட்டாக ஒர்க் பண்ணுறாங்க. அப்படி ஒர்க் பண்ணாங்கன்னா எத்தனை நாளாக முடிப்பாங்க கேட்குறாங்க. சரி, ஹவு மெனி டேஸ் ஒர்க் வில் பி கம்ப்ளீட்டட். ஸோ கொடுத்துருக்கு எழுதிக்கலாம். ஏபி ரேஷியோ என்ன, பியை கம்பேர் பண்ணும்போது ஏ வந்து 1.5 டைம்ஸ் இருக்குது. ஸோ ஏ வந்து என்ன இருக்கும், 1.5 டைம் ஃபைன் போட்டுக்கோங்க. கொடுத்துருக்க எஃபிஷியன்சி நம்ம என்ன பண்ணிக்கணும், டேஸாக மாற்றணும். அப்படி என்ன பண்ணிக்கோங்க, அப்படி கீழே மாற்றி போட்டுக்கோங்க. ஸோ 1h 1.5h. ஏன் ஹெச் போட்டிருக்கேன்னா அடுத்த ஸ்டெப்பில் மைனஸ் பண்ணணும், அதுக்காண்டி டிஃப்ரென்ஸ்லாம் கொடுத்துருக்கோம், அதுக்காண்டி. ஸோ 1h 1.5h. நம்ம கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கான், ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் 8ன்னு கொடுத்துருக்கான். ஸோ நமக்கான டிஃப்ரென்ஸ் என்ன, 1.5 1 மைனஸ் பண்ணிக்கலாமா. ஸோ 1.5h minus h is equal to 8. இது மைனஸ் பண்ண 0.5h is equal to 8 போட்டுக்கலாம். h is equal to 8 by 0.5 போடுவீங்க. அந்த 0.5 1/2 போட்டுக்கலாம். ஸோ 1/2 போட்டு கீழே 2 போடுவோம், 2 மேலே போட்டுக்கலாம். உடனே மேலே தான் போவோம். ஸோ கட் பண்ண முடியாது. 8 × 2 16. சரியா? ஸோ h is equal to 16 அப்படின்னு கிடச்சிரும். ஹெச்ங்கிறது யார் நமக்கு, 1h ஏ. ஸோ 16ங்கிறது என்னது, ஏ is equal to 16 கிடச்சிரும். கரெக்டாக? அடுத்து பி கண்டுபிடிக்கலாமா. இந்த ஹெச்சை தூக்கி சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ பிக்கு போட்டிங்கன்னா 1.5 into இந்த 16. ஸோ 16 into 1.5. 1.5ங்கிற என்னது 3/2 போட்டுக்கலாமா. ஸோ 2 8 கட் பண்ணால் 8 8 3 சார் 24. இதான் என்னது பிக்குள்ள வேல்யூஸ். ஏ வந்து 16, பி வந்து என்னது 24. ஸோ பாயிண்டில் கொடுத்தாங்கன்னா அது பெருக்கு கஷ்டப்பட்டீங்கன்னா தயவு செஞ்சு பாயிண்ட் என்ன பண்ணுங்கள், ஃப்ராக்ஷனை மாற்றிக்குவோம். 1.5ங்கிறது 3/2 தானே, அப்படி மாற்றி போட்டுக்கலாம். சரியா? ஸோ அடுத்து பாருங்கள், ஏக்கும் பிக்கும் இனி வந்து இந்த பார்ட் 3ல் பார்த்து 9th 10th கொஸ்டின் அப்படி சால்வ் பண்ண வேண்டியதான். இது வர எஃபிஷியன்சி பார்ட்டு. இனிமேல் பண்ண போகிறது எல்லாமே என்னது, நமக்கு பார்ட் 3ல் பார்த்து அந்த 9th 10th சம். சரியா? அங்கே என்ன பண்ணோம், டேரெக்டாக ஏபி கொடுத்துருவோம். இங்கே டேரெக்டாக ஏபி கொடுக்கல, எஃபிஷியன்சி சம்னால அந்த எஃபிஷியன்சி சுத்த விட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் பழைய மாடல் கொண்டு போகிறோம். சரியா? அதையும் பார்த்துருவோம். ஸோ ஏ உடைய 1 day ஒர்க் என்ன 1/16, பிக்கு 1 day ஒர்க் என்ன 1/24. இப்போ எல்சியம் எடுத்துக்கலாமா. என்ன வரும், எல்சியம் எடுத்தீங்கன்னா 16 24. எல்சியம் என்ன 48. 16 into 3 தான் அது 48. 3 into 1 3. 24க்கு 48 2 டைம்ஸ் போகும். 2 into 1 2. 3 + 2 5. 5/48. கரெக்டாக? அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து 2 நாளில் 48ல் 5 ஒர்க் முடிச்சிட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? ஒரு நாள் விட்டு வேலை பார்க்குறாங்க. ஸோ ஏ ஒரு நாள் ஃபஸ்ட் வேலை பார்ப்பாரு, பி செகண்ட் டே வேலை பார்ப்பாரு. ரைட்டா? ஸோ 2 நாள் முடியும் போது 48 ஒர்க்கில் 5 ஒர்க் முடிஞ்சு. 4th டேயில் 10 ஒர்க் முடிஞ்சிடும். என்னாகும் இங்கே into 2. அடுத்தது 6th டே ஆகும்போது into 3. 5 3 சார் 15. 8th டே போகும்போது 5 into 4 20. 10th டே போகும்போது into 5 5 5 25. அப்படியே போட்டு வந்தீங்கன்னா 18வது டே வரும்போது என்ன ஆகும், 5 into 9 பண்ணுவீங்க, 45/8ன்னு வரும். 18th, அதாவது 18th டே வரும்போது நமக்கு என்ன முடியணும், கம்ப்ளீட் ஆகணும். சரியா? இது எவ்வளோ பாக்கி இருக்குன்னு 45ல் 8 அது போய்ட்டு என்ன, சாரி 48ல் 45/8 என்ன ரிமைனிங் 3/48. எப்படின்னு தெரியுமில்ல, 48 கீழே போடுவீங்க. 48 - 45 3. ஸோ 3/48 பாக்கி இருக்குது. புரியுதா உங்களுக்கு? இன்னும் 48ல் 3 பங்கு வேலை இருக்குது. அது யார் பார்ப்பாங்க, 18 முடிஞ்சு போச்சுல, 19th யார் வருவா, ஏ தான் வருவாங்க. ஏன்னா ஆட் நம்பர்னு யார், ஏ. ஸோ ஏ வந்து 19 நாள் ஒர்க் பண்ணுவார். சரியா? ஸோ பாக்கியான வேலை என்ன 3/48. ஏக்கு பங்கு என்ன 16. ஸோ இன்டூ 16 என்ன, அல்லது 3/48 ஏக்கு பங்கு என்ன 1 ஒர்க் என்ன 1/16. அப்படி போட்டாலும் 16 மேலே போகும்போது என்ன ஆகும், 16 இங்கே வந்துடும். கட் பண்ணலாமா. 16 is 48. 3 × 3 1. ஸோ ஏ is equal to 1. 1 டேயில் முடிச்சுடுவார் அந்த வேலையை. ஸோ ஆல்ரெடி இப்போ 18 முடிஞ்சு போச்சு. அப்புறம் ஏ வந்து ஒரு டே, 18 + 1 19 டே. புரியுதா உங்களுக்கு? 18 நாள் ஏ + பி சேர்ந்து முடிச்சுருவாங்க. பாக்கி ஒரு 3 பங்கு வேலை இருக்குது. அது ஏ வந்து 19 நாள் பண்ணுவாங்க.
ஸோ 3/48 வந்து ஏ பண்ணுவார். கட் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 1 கிடைக்கும். ஸோ ஒரு டேயில் முடிச்சிருவார். ஸோ 18 + 1 19 டேஸில் மொத்த வேலை கம்ப்ளீட் ஆகும். ஸோ இதான் வந்து இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்த கொஸ்டின். ஸோ 10th கொஸ்டின். சுனில் கம்ப்ளீட்ஸ் எ ஒர்க் இன் 4 days whereas Dinesh complete the work in 6 days. Ramesh work 1/2 times as fast as Sunil. The 3 together can complete the work in how many days கேட்குறாங்க. அதாவது சுனில் வந்து 4 days முடிக்கிறாரு, அதே தினேஷ் வந்து 6 days முடிக்கிறாரு. ரமேஷ் அப்படிங்கிற வந்து சுனிலை கம்பேர் பண்ணும்போது 1/2 டைம்ஸ் ஃபாஸ்ட்டாக இருக்காப்புல அப்படின்னா 3 பேரும் சேர்ந்து எத்தனை நாளில் வேலையை முடிப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா சுனிலுடைய 1 day ஒர்க் கண்டுபிடிச்சிருங்க. சுனிலுக்கு 1 day ஒர்க் என்னதாட்டு இருக்கும்? 1/4 இருக்கும். தினேஷ்க்கு 1 day ஒர்க் என்னதாட்டு இருக்கும்? 1/6. ஏன்னா 6 தானே 1 day ஒர்க் 1/6. நமக்கு ரமேஷுக்கு அவன் டேரெக்டாக கொடுக்கல. என்ன கொடுத்துருக்கான்? சுனிலை கம்பேர் பண்ணும்போது 1/2 டைம்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். இந்த 1/2 என்ன பண்ணிக்கலாம்? மிக்சரை ஃப்ராஷாக மாற்றிக்கலாமா? 2 × 1 2 + 1 3. ஸோ 3/2. யாரை கம்பேர் பண்ணும்போது? சுனிலை கம்பேர் பண்ணும்போது. சுனிலுக்கு என்ன மதிப்பு? நமக்கு 1/4. அப்போ இந்த 1/4 கூட இந்த 3/2 பெருக்கிட்டிங்கன்னா என்ன கிடச்சிரும்? ரமேஷ் கிடச்சிருவாவில். ஸோ 4 × 2 8, 3 × 1 3. ஸோ 3/8 யார்? இந்த ரமேஷோடைய 1 day ஒர்க்கு. கரெக்டாக? அடுத்து என்ன பார்க்கலாம்? 3 பேரும் சேர்ந்து பார்க்க போகிறோம். ஏ தெரியும், பி தெரியும், சி தெரியும். என்ன ஃபார்முலா? எல்சிஎம் மெத்தடு. 1/4 1/6 3/8. 4க்கு 6க்கு 8 எல்சிஎம் என்ன? 8 வந்து 6க்கு போகாது. அடுத்த நம்பர் என்ன? 16. அது வந்து 6க்கு போகாது. அதுக்கு அடுத்த நம்பர் 24. அது 8க்கும் போகும், 6க்கும் போகும், 4க்கும் போகும். அப்போ எல்சிஎம் 24. நான் சொன்ன புரியாட்டி மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரியா? அது இல்லைனா எல்சிஎம் டாபிக் போட்டாச்சு, அதுவே பாருங்கள், இன்னும் நல்லா புரியும் உங்களுக்கு. ஸோ எல்சிஎம் வந்து 24. 4 வந்து 24 டைம்ஸ். 24 எத்தனை டைம்ஸ் போகும்? 6 டைம்ஸ் போகும். கரெக்டாக? 4 6 are 24. ஸோ 6 × இந்த 1 6. 6 24 எத்தனை டைம்ஸ் போகும்? 4 டைம்ஸ். ஸோ 4 × 1 4. 8 வந்து 24க்கு 3 டைம்ஸ் போகும். ஸோ 3 × 3 9. 6 + 4 10, 10 + 9 19/24. கரெக்டாக? நம்ம எல்சிஎம் மெத்தட் எடுத்தனால இது என்ன பண்ணணும்? அப்படி ரெசிப்ரோக்கில் மாற்றி போகணும். ஸோ 24/19 அப்படிங்கிறதான் வந்து நம்மளுடைய ஆன்சர். ஸோ இதான் வந்து 10th கொஸ்டின் ஆன்சர். 24/19. ஸோ 3 பேரும் சேர்ந்து 24/19 டேஸில் முடிப்பாங்க. சரியா? ஸோ அடுத்த கொஸ்டின், லாஸ்ட் கொஸ்டின், 11th கொஸ்டின். ஓகேவா? எ மேன் டஸ் double the work done by a boy in the same time. The number of days that 3 men and 4 boys will take to finish a work which can be done 10 men in 8 days is dash கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மேனு சரியா ஒரு பாயை கம்பேர் பண்ணும்போது 2 times ஜாஸ்தியாக ஒர்க் பண்ணுறாரு, ஆனால் ஒரே டைமில், சேம் டைமில். சரியா? அடுத்தது எத்தனை டேஸ்ங்க கேட்குறாங்க? நம்பர் ஆஃப் டேஸ் கேட்டிருக்காங்க. யாருக்கு? 3 மென்னும் 4 பாய்ஸும். சரியா? ஸோ 3 மென்னு 4 பாய்ஸு டு டேக் டு ஃபினிஷ் ஒர்க்கு. 3 men 4 பேர் சேர்ந்து பண்ணுறாங்க. எப்போ? 10 men in 8 days. புரிஞ்சா உங்களுக்கு? 3 men 4 பாய்ஸு எவ்வளோ டைம் எடுப்பாங்க? எதுக்கு? டு ஃபினிஷ் அ ஒர்க் விச் கேன் பி டன் பை 10 men 8 days. புரிஞ்சா? சால்வ் பண்ணலாமா? கொடுத்துருக்கதை அப்படியே எழுத போகிறேன். 1 மேனுக்கு 2 பாய்ஸ் ஈக்குவல். அதானே? ஒரு மேன் செய்கிற வேலையை வந்து 2 பாய்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்கான்? 3 men ஆண்ட்னா ப்ளஸ் போடுவீங்க. ஸோ 3 men 4 பாய்ஸு. இதை இந்த லைனை இதுக்கு ஈக்குவல் பண்ணிக்கலாம். ஸோ 3 men 4 பாய்ஸு ரெண்டும் மிக்சரில் இருக்குல்ல. அப்போ என்ன பண்ணிக்கலாம்? எல்லாம் மென்னை மாற்றிக்கலாம். ஸோ 3 men அப்படி போட்டுக்கலாம். 4 பாய்ஸு. நமக்கு 2 பாய்ஸ் வந்து 1 man அப்படின்னா 4 பாய்ஸ் என்ன பண்ணுவீங்க? × 2. அதாவது 2 பாய்ஸுக்கு 1 man. கரெக்டாக? அப்படின்னா 4 பாய்ஸ் இருக்காங்க. புரியுதா? அப்போ எத்தனை மென்னு போடலாம்? இதிலேருந்து × 2 பண்ணியிருக்காங்களா? அப்போ மேனுக்கு என்ன பண்ணணும்? × 2 போடணும். ஸோ 2 men. ஸோ 2 3 + 2 5 men ஆச்சு. மொத்தத்தில் 5 men இருக்காப்புல. இனி ஃபார்முலா போட்டு வேண்டியதான். M1D1 = M2D2 ஃபார்முலா. நம்ம M1 என்னது? அவன் கொடுத்துருப்பான். என்னது? 5. D வந்து தெரியாது, கண்டுபிடிக்கணும். என்ன கேட்டிருக்கான்? 10 men. ஸோ 10 8 days. ஸோ 8. ஸோ கண்மலாம் பண்ணி 5 × 10 2 வரும். 8 × 2 16. முடிஞ்சு போச்சா? D1 = 16 days. இந்த கன்வர்ஷன் வந்து கொஸ்டின் கொடுத்தேன். இது அடுத்த பாட்டு போகும்போது இன்னும் கொஞ்சம் யூஸ் ஆகும். ஸோ அதனால் இந்த கொஸ்டினை தெளிவாக பார்த்துக்கோங்க.
ஸோ டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த எஃபிஷியன்சி டைப்ஸில் ஏதாச்சும் நீங்கள் கொஸ்டின்ஸ் பார்க்கும்போது டவுட் வந்தாலும் இந்த 11 சம்ஸுக்குள்ளே முடிச்சிடலாம். இந்த மாதிரி கண்டென்ட்டை மாற்றி பண்ணி முடிச்சிடலாம். சப்போஸ் உங்களுக்கு செய்ய முடியலன்னா தயவு செஞ்சு என்ன பண்ணுங்கள், மெயில் போடுங்க அல்லது டெலிகிராமில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுக்கான சொல்யூஷன் நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். ஸோ மறக்காமல் டெலிகிராம் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அடுத்த டாப்பிக்கை பார்க்கலாம். தேங்க்யூ.